கைஸ், நீங்கள் எல்லாரும் பாய்ஸ் வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வெப் சீரிஸில் ஹோம்லேண்டராக நடித்த ஆண்டனி ஸ்டாரோட ஆக்டிங்கில் பான்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பன்சி இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஹீரோ ஆண்டனி ஸ்டார் இருக்காருல்ல, 15 வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வராரு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். ஜெயிலில் ரிலீஸ் ஆகி கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைங்களும் இருக்கும். போய் திருப்பி அப்ரோச் பண்றாரு. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுது. சோகத்துல ஒரு பாருக்கு குடிக்க போறாரு. பான்சிங்கிற ஏரியால புதுசா ஷெரீஃப்னு ஒருத்தர் இந்த ஏரியாவுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பார்ல குடிக்க வந்திருக்காரு. அந்த பார்ல பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில அந்த ஷெரீஃபை கொன்னுடுறாங்க. ஷெரீஃபோட ஐடென்டிட்டியை இந்த ஹீரோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த வெப் சீரிஸோட கதை. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். சீரிஸோட ஹீரோ ஆண்டனி ஸ்டாரோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்தது. பாய்ஸ் வெப் சீரிஸ்ல ஹோம்லேண்டரா எப்படி பார்த்தோமோ அதை விட ஒரு படி மேல தான் இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்காரு. இந்த ஹோம்லேண்டர் கேரக்டர் தூக்கி சாப்பிட்ட அளவுக்கு தான் இந்த கேரக்டர் எழுதியிருந்தாங்க. சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து சீசன் 4 8th எபிசோடு வரைக்குமே கேரக்டரோட ஜெல் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரைட்டிங்கும் வந்துச்சு, அது பிளஸ் ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தான்னு தான் சொல்லணும். இவரை தாண்டி இவர் சுத்தி இருக்கிற எல்லா கேரக்டருமே நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும், ஜாபா இருக்கட்டும், அனஸ்டேஷியாவா இருக்கட்டும், அந்த பாலரோட ஓனர் சுகர்னு ஒருத்தர் ஹீரோக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார். அந்த கேரக்டர்லாம் நல்லாவே எழுதியிருந்தாங்க. அவங்க இந்த சீரிஸில் இல்லைன்னா இந்த கதையை வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர்லாம் எழுதியிருந்தாங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த குறையும் வைக்காமலே நல்லாவே நடிச்சிருந்தாங்க தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சீரிஸில் வந்த வில்லன்ஸ் எல்லாமே ரொம்ப டெரரான வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா ஹீரோவோட ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க இந்த படத்தில். சீரிஸில் வில்லன்ஸ் எல்லாம் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே இவன் எப்படா ஹீரோ கொல்ல போகிறான் அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் எழுதியிருந்தாங்க வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம். வர வில்லன்ஸ் எல்லாமே கேஸ்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோலாம் ஈஸியாக வில்லன்ஸ் கிட்ட அடி வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கொல்றதெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. எப்படி சாவடிப்பார், ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி தான் சாவடிப்பார் எல்லாரையும். அந்த அளவுக்கு வில்லன் ரோல் செம்ம வெயிட்டாக எழுதிருந்தாங்க தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பர்னிங் தான் போகும். ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. பொறுமையாக தான் பார்க்க முடியும் இந்த வெப் சீரிஸை. ஹீரோ ஷெரீஃப் ஆயிட்ட பிறகு ஒரு புது ஸ்டோரியை கொண்டு வந்து தான் இந்த ஸ்க்ரீன் பிளே நவுத்திருப்பாங்க. ஆரம்பத்தில் காமிச்ச கதை வேற, எபிசோட் மூவ் ஆக ஒரு மையத்தில் போய் நிற்கும். அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேயில் அமைச்சிருப்பாங்க. இந்த சீரிஸில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கழுத்தை உடைக்கிறது, சூப்பர் ஸ்டார் சந்திரமுகி படத்தில் சொல்லுவார்ல, சங்கு பிச்சு எரிஞ்சிடும்னு சொல்லுவார்ல, அது அப்படியே இந்த சீரிஸ்ல காமிச்சிருக்காங்க. தொண்டவுல கை விட்டு சங்க பிச்சு எடுக்கிற மாதிரி சீன்லாம் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு. நம்ம ஊர் படங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸே தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, கழுத்த இருக்குது, அவ்வளவுதான். இதுல அதெல்லாம் கம்மி தாங்க இந்த வெப் சீரிஸ்ல. கண்ணை பிதிக்கி எடுப்பாங்க. இதே பலவீனமானவங்களாம் இந்த வெப் சீரிஸை பார்க்கவே முடியாது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ கொடூரமாக இருந்தது. அதே மாதிரி எல்லாமே ரசிங்கப்படியாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. கொரியோகிராஃபி, ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது நம்மளும் இறங்கி சண்டை போடுற மாதிரிலாம் தோணும். அந்தளவுக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி எடிட்டிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக்கும் சரி, ப்ரெசன்ட் டைம்லைனும் சரி, குழப்பமாக கரெக்டாகவே எடிட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்தந்த கேரக்டர்ஸ் தான் அவங்க ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிற மாதிரியோ கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங் செலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வெப் சீரிஸில் மைனஸ் ஒன்னே நான் சொல்லுவேன். ஒரு சேசிங் சீனாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரே ஷாட்டில் எடுக்கிறாங்க. கேமரா ஓவராக ஷேக் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க படம் சீரிஸ் பார்க்கும்போது. அது மட்டும் ஸ்கிப் பண்ணியிருந்துருக்கலாம். ஒன் ஷாட் ஃபைட் சீன்லாம் தேவையில்லாமல் தான் இருந்தது. இது மட்டும் தான் தெரிஞ்சு இந்த சீரிஸ்லேயே மைனஸ். படி மைனஸ்ன்னு சொல்ல எதுவுமே கிடையாது. இந்த சீரிஸ் எதில் இருக்குன்னா, ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில் மட்டும். இந்த சீரிஸ் தமிழ் டபுள்யூ இல்லை, இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. இந்த வெப் சீரிஸ்க்கு IMDbல 8.4 கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான ஆக்ஷன் சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெப் சீரிஸை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சீரிஸ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்னால 18+ மட்டும் தான் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சீரிஸில் நிறைய அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது. தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த வெப் சீரிஸை. மற்றபடி என்ஜாயபிள் வெப் சீரிஸ் தான். ஓகே கைஸ், இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெப் சீரிஸை நான் ஏன் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன்னா, இது ரொம்ப அண்டர்ரேட்டட் சீரிஸ் தான். அதனால தான் நான் இந்த வெப் சீரிஸை ரிவ்யூ பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.